Hi friends, welcome to day 5 of our spoken English challenge. இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போற டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். டெய்லி கான்வர்சேஷன்ல நேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ளூயன்ட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னலானா he is the one, unless, to, so, let's, let us. இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க இங்கிலீஷ் நேச்சுரலா சூப்பரா இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக ஈஸியாக தெரியும், ஆனால் கம்பைன் பண்ணி பேசும்போது தான் கன்ஃபியூஷன் வரும். ஸோ நான் பிளென்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸோட தமிழ் மீனிங்ஸோட ரியல் லைஃப் யூசேஜோட கொடுக்க போறேன். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட், ஹீ இல்லைன்னா ஷீ இஸ் த ஒன். அது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு பர்டிகுலர் பர்சனை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஹீ இஸ் த ஒன் ஹூ பிளஸ் verb இப்படிதான் இருக்கும். இல்ல ஷீன்னு போட்டீங்கன்னா she is the one who பிளஸ் verb இருக்கும். எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரியும். he is the one who helped me. எனக்கு உதவி செய்தவர் அவர்தான். நம்ம தமிழ்ல இப்படி சொல்லுவோம்ல, எனக்கு உதவி செஞ்சது அவர்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த இடத்துக்கு தான் நீங்க he is the one who நெக்ஸ்ட் வந்து verb வரும். helped me என்ன செஞ்சாங்க அப்படின்னு வரும். ஷீல பாப்போம். she is the one who called me yesterday. நேத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணது அவள்தான். இது நம்ம தமிழ்ல சரளமா பேசுவோம், இது இங்கிலீஷ்க்கு இதுதான் யூஸ் பண்ணணும். ஜெனரலா ஷீன் போடாம இது போட்டதா ரொம்ப கரெக்டா ஆப்டா இருக்கும். he is the one who fixed my laptop. என் லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணது அவர்தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். she is the one who teaches me English. எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தருவது அவள்தான். ஓகேங்களா? இதுவே நம்ம டெய்லி ஸ்பீச்ல வந்துட்டு ஹூவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அது எப்படி இருக்கும்னா he is the one I told you about. அந்த ஹூவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க டெய்லி கான்வர்சேஷன்ல. அது வந்து நான் சொன்ன பர்சன் இவர் தான். அப்ப நீங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், என்ன நிறைய பேர் இப்படி யூஸ் பண்றாங்க. she is the one I met yesterday. நேத்து நான் சந்திச்ச பர்சன் அவள்தான். மீனிங் ஒண்ணுதான், ஆனா ஹூவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் யூ, தே, வி. இது பக்கத்துல ஆர் த ஒன்ஸ் வரணும். ஏன்னா யூ, தே, வி யூஸ் பண்ணாலே அங்க பக்கத்துல ஆர் தான் வந்துடணும்னு உங்களுக்கு தெரியும், இஸ் வராது. ஸோ ஆரும் வரும், எக்ஸ்ட்ரா என்ன ஒன் வராது. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால ஒன்ஸ் அதுதான் வரும். அதை எப்படி சென்டென்ஸ்ல போடலான்னு பார்ப்போம். we are the ones who completed the project. ப்ராஜெக்டை முடிச்சது நாங்க தான். நிறைய பேர் we are the one சொல்லுவாங்க, we are the one போடக்கூடாது, we are the ones. நிறைய பேர் இருக்கிறதுனால ஆர் போடுறோம், ஒன்ஸும் போடணும். ஓகேங்களா? they are the ones who started the business. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க தான். ஓகே, தேர்ட், இஃப். இஃப்னா என்ன? என்றால். இந்த கண்டிஷனை சொல்ல யூஸ் பண்ணுவோம் இந்த இஃப். இப்போ ஒரு சப்ஜெக்டோட எப்படி வருதுன்னு பார்ப்போம். இஃப் I study well, I will pass. நான் நல்லா படிச்சா பாஸ் ஆவேன். நான் நல்லா படித்தேன் என்றால், நல்ல தமிழ்ல சொன்னீங்கன்னா இதுதான் அர்த்தம் வரும். நான் நல்லா படித்தேன் என்றால், அப்ப என்றால் அங்க வந்தாலே if போட்டணும். If I study well, I will pass. If I wake up early, I will exercise. நான் சீக்கிரம் எழுந்தேன் என்றால் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்ப அங்க if போடணும். If you call me, I will come. நீங்க கால் பண்ணா நான் வருவேன். ஓகேங்களா? நீங்க கால் பண்ணினீங்க என்றால் அதுதான் நம்ம ஜென்ரலா பண்ணனா செஞ்சா அப்படிதான் சொல்லுவோம். அப்ப அங்க if போடணும். ஓகேங்களா? இப்போ வீல பார்ப்போம். if we save money, we can travel. நம்ம பணம் சேவ் பண்ணினா ட்ரிப் போகலாம். என்றால் எங்கெல்லாம் நீங்க தமிழ்ல யூஸ் பண்ணீங்கன்னா அங்க இங்கிலீஷ்ல if வந்துடும். இப்போ ஃபோர்த் வேர்ட் அன்லெஸ். அன்லெஸ்னா இஃப் நாட். இஃப் நாட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அங்க அன்லெஸ்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணா போதும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். ஓகேங்களா? அன்லெஸ் யூ ஸ்டடி யூ won't பாஸ். நீ படிக்கவில்லை என்றால் பாஸ் ஆக மாட்ட. ஓகேங்களா? ஏன்னா இங்க படிக்கவில்லை என்றால் இஃப் நாட் வந்துடுதா, அப்போ நீங்க அங்க அன்லெஸ் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு வேர்ட் போட்டா போதும். unless you study you won't pass. unlessனா என்னது? if not. ஓகேங்களா?
அப்போ முன்னாடியே ஒரு நெகட்டிவ் நீங்க யூஸ் பண்ணிடுறீங்க. அதனால பக்கத்துல பாசிட்டிவ் தான் வரணும். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. அன்லெஸ் யூ டோன்ட் ஸ்டடி, அப்படி வரவே வராது. அன்லெஸ்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்லெஸ்னா இஃப் நாட் தான் அன்லெஸ். அப்ப நெகட்டிவ் வந்துருச்சுன்னா பக்கத்துல அங்க நீங்க பாசிட்டிவ் தான் நீங்க போடணும், நெகட்டிவ் போடக்கூடாது. ஓகேங்களா? அன்லெஸ் யூ ஸ்டடி யூ won't பாஸ், நீ படிக்கவில்லை என்றால் நீ பாஸ் ஆக மாட்ட. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அன்லெஸ் யூ ஹரி யூ வில் மிஸ் த பஸ், நீ சீக்கிரம் போகலன்னா பஸ் மிஸ் பண்ணிடுவ. அன்லெஸ் யூ ஹரி. அன்லெஸ் இட் ரெயின்ஸ் we will go outside, மழை பெய்யலனா வெளியில போவோம். அன்லெஸ் she calls me I won't know, அவள் கால் பண்ணலனா எனக்கு தெரியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அன்லெஸ்னா இஃப் நாட், அதுக்கு தான் அன்லெஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இனி டிஃபரன்ஸ் பிட்வீன் இஃப் டோன்ட் அண்ட் அன்லெஸ். இதுல வந்து நிறைய லேர்னர்ஸ் இல்ல கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ பாருங்க, இஃப் யூ டோன்ட் ஸ்டடி யூ won't பாஸ், நீ படிக்கலன்னா நீ பாஸ் ஆக மாட்ட. இது கரெக்ட் தான். அதே சென்டென்ஸ் இப்படியும் சொல்லலாம். அன்லெஸ் யூ ஸ்டடி யூ won't பாஸ், நீங்க அதே சென்டென்ஸை பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இஃப் யூ டோன்ட் ஸ்டடி யூ won't பாஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நீங்க வந்துட்டு பாசிட்டிவா சொல்லணும்னு சொன்னா இப்படி சொன்னா போதும். அன்லெஸ் யூ ஸ்டடி யூ won't பாஸ், நீ படிக்கலன்னா பாஸ் ஆக மாட்டேன். ரெண்டுமே சேம் மீனிங் தான் தரும். இஃப் யூ டோன்ட் ஈட் யூ வில் ஃபீல் வீக், நீ சாப்பிடலன்னா வீக்கா ஃபீல் பண்ணுவ. இத அன்லெஸ் யூ ஈட் யூ வில் ஃபீல் வீக், நீ சாப்பிடலன்னா வீக்கா ஃபீல் பண்ணுவ. இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட், அதான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அன்லெஸ் யூ டோன்ட் ஸ்டடி, நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதை பண்ணவே கூடாது. அன்லெஸ்னாலே இஃப் நாட், அது நல்ல ஞாபகம். அன்லெஸ்னாலே இஃப் நாட். ஸோ அன்லெஸ் யூ டோன்ட் ஸ்டடி வராது, அன்லெஸ் யூ ஸ்டடி, பாசிட்டிவ் தான் பக்கத்துல வரும். ஓகே, சிக்ஸ்த் வேர்ட் போவோம். வெரி, சோ, டு. இது மூணுத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக். வெரினா ரொம்ப, த புக் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், இந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கு நீங்க ரொம்ப அங்க பயன்படுத்தும் போது வெரி யூஸ் பண்ணிக்கலாம். ஷீ இஸ் வெரி கைண்ட், அவ ரொம்ப நல்லவ, அந்த இடத்துல வெரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ எங்க பயன்படுத்தலாம்? மிக மிக, அதிக அளவு. ரொம்பன்னு யூஸ் பண்றதுக்கு வெரி போட்டுக்கலாம். மிக மிக அதிக அளவுன்னு யூஸ் பண்ற இடத்துக்கு இமோஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது சோ போடணும். ஐ எம் சோ ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா தமிழ்ல வந்து நம்ம ரொம்பன்ற ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடுவோம். ஆனா இங்கிலீஷ்ல இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி, இட் இஸ் சோ பியூட்டிஃபுல், அது ரொம்ப அழகா இருக்கு. ஓகேங்களா? அந்த எவ்வளவு அந்த அளவுன்னு சொல்ற இதுக்கு நம்ம இந்த சோ வெரிலாம் யூஸ் பண்ணிக்கணும். டூ, டூ வந்து எக்ஸசிவா, அளவுக்கு மீறி, அந்த இடத்துல எல்லாம் நீங்க டூ யூஸ் பண்ணணும். யூஸ்வலாவே நம்ம இந்த டூ நிறைய வந்துட்டு நெகட்டிவ் மீனிங் வர இடத்துல தான் நம்ம நிறைய பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, த பேக் இஸ் டூ ஹெவி, ரொம்ப வெயிட்டா இருக்கு, அந்த இடத்துல நீங்க டூ போடுவீங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமாக. த பேக் இஸ் டூ ஹெவி. த காஃபி இஸ் டூ ஹாட், காஃபி ரொம்ப சூடா இருக்கு. இப்போ வெரி ஹாட்னா ரொம்ப சூடு, சோ ஹாட்னா ஐயோ ரொம்ப சூடு, டூ ஹாட்னா குடிக்க முடியாத அளவுக்கு சூடு. உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள், இந்த மூணுத்தோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, செவன்த் வேர்ட் லெட். லெட்னா அலோ, அனுமதி கொடு, இதுதான் லெட்டோட அர்த்தம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, லெட் பக்கத்துல ஆப்ஜெக்ட் வரும் பிளஸ் வேர்ப், அதுக்கப்புறம் தான் வேர்ப் வரும். ஓகேங்களா? இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டு நீங்க படிச்சிட்டீங்கன்னா அது எப்பவுமே ஆழ் மனசுல இருக்கும். எக்ஸாம்பிளோட பார்ப்போம். லெட் மீ ஸ்பீக். பாருங்க, லெட் பக்கத்துல ஆப்ஜெக்ட் வந்துருது, அதுக்கப்புறம் தான் வேர்ப் வரும். என்ன பேச விடு, என்ன பேச அனுமதி. உங்களுக்கு புரியுங்களா? என்ன பேச விடுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் லெட் மீ ஸ்பீக். லெட் ஹிம் கோ, அவரை போக விடு. லெட் ஹர் எக்ஸ்பிளைன், அவளை விளக்கம் கொடுக்க விடு. லெட் தெம் பிளே, அவங்களை விளையாட விடு. லெட் அஸ் நோ, எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ டெய்லி எக்ஸ்பிரஷன்ஸ்ல எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? லெட் மீ செக், நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு லெட் மீ செக். லெட் மீ திங்க், நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். லெட் மீ சி, பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல,
அதுக்கெல்லாம் இது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க இங்கிலீஷ் நேச்சுரலாவே சூப்பரா இருக்கும். ஓகே, 8th வேர்ட் லெட்ஸ், லெட்டஸ். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆனா கேஷுவல் ஸ்பீச்சுக்கு நம்ம லெட்ஸ் அப்படின்னு பயன்படுத்துவோம். ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு லெட்டஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி லெட்ஸ் ஸ்டார்ட். லெட்ஸ் கோ, போகலாம். லெட்ஸ் ஈட், சாப்பிடலாம். லெட்ஸ் பிராக்டிஸ் இங்கிலீஷ், இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா ஃபார்மல் யூசேஜ்க்கு லெட் அஸ் தான் போடணும். லெட் அஸ் டிஸ்கஸ் த மேட்டர், இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். லெட் அஸ் பிகின் த மீட்டிங், மீட்டிங்கை ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது he or she is the one, we, you, they are the ones, if different subjects ஓட, unless, if don't versus unless பார்த்தோம், very, so, to பார்த்தோம், let பார்த்தோம், let's, let us பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க லவுடா ரீட் பண்ணுங்க. டெய்லி மினிமம் 10 சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த வேர்டை வச்சு நீங்களே தமிழ்ல இது எப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு இது எப்படி இங்கிலீஷ்ல போடணும்னு எழுதுங்க. அத சத்தமா படிங்க. எழுதுறது மட்டும் போதாது, வாயில அந்த இங்கிலீஷ் வரணும். ஸோ இது நீங்க யூஸ் பண்ண இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு 8 வேர்ட்ஸ் படிக்கிறோம்னா அந்த 8 வேர்ட்ஸ் நீங்க வந்துட்டு நீங்களா தமிழ்ல இருக்க சென்டென்சஸ் யூஸ் பண்ணி ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸுக்குமே 2 சென்டென்சஸ் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா கம்பல்சரி இங்கிலீஷ் உங்களுக்கு சூப்பரா வரும். ஓகே, நம்ம டே 6ல மீட் பண்ணுவோம். Keep practicing English every day and your fluency will improve naturally. Bye friends.